ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த வாழ்க்கை வட்டத்தில் கோதுமை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பயிரோட முக்கியமான பல அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதன் மூலயமா கோதுமையை பற்றிய தெரியாத பல விஷயங்களை பல பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமையுடைய ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்க்கலாம். கோதுமைனா என்ன? கோதுமை அப்படிங்கிறது அதனுடைய விதைக்காக பரவலாக பயிரிடப்படக்கூடிய ஒரு புல் அப்படின்னு சொல்லப்படுது. இது உலகெங்கிலும் உள்ள எல்லா இடங்கள்லையுமே மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக கருதப்படுது. கோதுமையில் பல இனங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து டிரிடிகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பேரினத்தையே உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி அழைக்கப்படக்கூடிய இந்த கோதுமையில் அதிகமாக என்ன பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவான கோதுமை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வகை கோதுமை தான் மிகவும் அதிகமாக பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. கோதுமை பயிரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கோதுமை அப்படிங்கிறது டிரிடிகம், அதாவது போயேசி குடும்பம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய தானியங்களில் பல வகையான தானிய பொருட்களில் ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். தானிய பயிர்கள் பல இருக்குது. அதில் கோதுமை அப்படிங்கிறது ரொம்பவுமே பழமையானது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது உணவுப் பொருட்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோதுமையின் அறிவியல் பெயர், அதாவது போயேசி புல், கிராமீனிகள் மற்றும் டிரிடிகம் குடும்பத்தைச் சேர்ந்த கோதுமையின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிரிடிகம் ஈஸ்டிவம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பொதுவாக ரொட்டி கோதுமை அப்படின்னும் அழைக்கப்படுது. கோதுமையுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னா, இது மாவுச்சத்து மற்றும் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல், கோதுமை ஆரோக்கியத்திற்கு ஒரு அத்தியாவசியமான மற்றும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக கருதப்படுது. குறிப்பாக இதில் புரதம், வைட்டமின்களில் அதிகமாக காணப்படக்கூடிய பி வைட்டமின்கள் மற்றும் உணவு நார்ச்சத்து, தாவர ரசாயனங்கள் ஆகியவற்றின் ஒரு கணிசமான அளவுகளை நம் உடலுக்கு அன்றாடம் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய உணவுப் பொருளாக இந்த கோதுமை திகழ்கிறது. கோதுமையுடைய வகைகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கடின சிவப்பு குளிர்காலம், கடின சிவப்பு வசந்தம், மென்மையான சிவப்பு குளிர்காலம், துரம், கடின வெள்ளை மற்றும் மென்மையான வெள்ளை என இப்படி பல்வேறு வகைகளில் கோதுமை காணப்படுது. மற்ற தானியங்களை விட அதிக உணவுகள் கோதுமையால் தான் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது அதோடைய முக்கியத்துவத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் விளையக்கூடிய கோதுமையில் பாதி உள்நாட்டிலேயே பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத வச்சு அந்த கோதுமை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணவுகளில் எந்த அளவுக்கு மிக முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே நம்ம அறியலாம். கோதுமையின் 3 முக்கிய வகைகள், அதாவது நவீன உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய கோதுமையில் 3 முக்கிய வகைகள் காணப்படுது. அப்படிப்பட்ட 3 முக்கிய வகைகளுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிரிடிகம் வல்கேர் அல்லது டிரிடிகம் ஈஸ்டிவம், டிரிடிகம் துரம் மற்றும் டிரிடிகம் காம்பாக்டம் ஆகும். மிகவும் பொதுவான கோதுமையுடைய பெயர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டிரிடிகம் எஸ்டிவம். இது பெரும்பாலும் ரொட்டி கோதுமை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பொதுவான பயிரிடப்படக்கூடிய ஒரு கோதுமை இனமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கோதுமையில் 95% இந்த பொதுவான கோதுமை தான் பயிரிடப்படுது. இது அனைத்து பயிர்களிலுமே மிகவும் பரவலாக வளர்க்கப்படக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அதிக பண விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தானியமாக கருதப்படுது. இதன் லத்தீன் பெயர் என்ன அப்படின்னா, எல் டிரிடிகம் சாடிவம் லாம் அப்படின்னு அழைக்கப்படுது. அரிசி அல்லது கோதுமை, இது ரெண்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு எது சிறந்த தேர்வு அப்படின்னா, அரிசியை விட கோதுமை தான் ஒரு சிறந்த தேர்வு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பசையும் ஒவ்வாமை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அவங்கள அது பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கட்டுக்கதை தான். அரிசியில் கோதுமைக்கு சமமான இரும்பு சத்து கிடைக்குது. ஆனால் பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாமே ரொம்பவுமே கம்மியான பர்சன்டேஜில் தான் அரிசியில்
கோதுமையில் இருக்குது. ஆனால் கோதுமையில் இந்த எல்லா சத்துக்களுமே நிறைந்து காணப்படுது. அதாவது அரிசியை கம்பேர் பண்ணும்போது கோதுமையில் இது எல்லா சத்துக்களுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அரிசியை விட கோதுமை தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த சாய்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கோதுமையின் பயன்பாடுகள். பொதுவாக கோதுமையை மாவு பதத்திற்கு அதை அரைச்சி அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி ரொட்டி, கிரம்பேட்ஸ், மாஃபின்கள், நூடுல்ஸ், பாஸ்தா, பிஸ்கெட், கேக்குகள், பேஸ்ட்ரிகள், தானிய பார்கள், இனிப்பு மற்றும் காரமான சிற்றுண்டி உணவுகள், பட்டாசுகள், மிருதுவான ரொட்டிகள், சாஸ்கள் போன்ற பல வகையான உணவுப் பொருட்கள் இப்படி கோதுமையில் தயாரிக்கப்படுது அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான சில தின்பண்டங்கள் தயாரிக்கவும் கோதுமை ரொம்பவுமே பயன்படுது. எடுத்துக்காட்டா மதுபானம் தயாரிக்கிறதுலையும் இந்த கோதுமையோட பயன்பாடு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோதுமை வகையில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா துரம் கோதுமை, அதாவது பெரும்பாலும் பாஸ்தா கோதுமை அல்லது மேக்ரோனி கோதுமை அப்படின்னு அழைக்கப்படுது. இது இந்தியாவில் வளர்க்கப்படுது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த தரமான கோதுமை வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சிஹோர் கோதுமை, இது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மிகவும் ப்ரீமியம் வகை கோதுமை. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் மத்திய பிரதேசத்தில் தான் இது விளைகிறது அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடத்தக்கது. கோதுமையில் புரதம் அதிகமாக காணப்படுது. ஆமாங்க, மற்ற தானியங்களுடன் கோதுமையில் 1% புரதம் இருக்குது. ஆனால் கோதுமையில் அந்த செறிவு அதிகமாக இருக்குது. உண்மையிலே புரதங்கள் கோதுமையுடைய அந்த உலர்ந்த எடையில் 7 to 22% காணப்படுது. இது பெரும்பாலும் கோதுமையில் பசையம் இருக்கிற காரணத்தினால தான் ஏற்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலகட்டத்தில் கோதுமையின் பிரபலத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, கோதுமை பயிரிடுதல் அப்படிங்கிறது உணவின் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோதுமை சாகுபடிக்கு குறைஞ்ச நீர் தான் தேவைப்படுது. மேலும் பல்வேறு பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் ஒரு மிகப்பெரிய மூலப்பொருளாக கோதுமை பயன்படுது. இது போன்ற பல காரணங்களால் கோதுமை இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சு அது இன்றைக்கு உலகளாவிய அளவில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு பயிராக கருதப்படுது. கோதுமை அதிகமாக உள்ள உணவுகள் இன்றைய காலகட்டத்தில் பரவலாக காணப்படுது. அதில் சில வகையை இங்கே பார்க்கலாம். ஆல் மற்றும் பீர், வேக வைத்த பொருட்களான கேக்குகள், குக்கிகள் மற்றும் மாஃபின்கள், பேக்கிங் கலவைகளான பேன் கேக்குகள், வாஃபிள்ஸ் கேக்குகள் போன்றவை, மாவில் வறுத்த மற்றும் ரொட்டி செய்யப்பட்ட உணவுகள், தானியங்கள், பட்டாசுகள் உட்பட பல உணவுகளில் கோதுமை பொருட்கள் மற்றும் வழித்தோன்றல்கள் காணப்படுகின்றன. எனர்ஜி பார்கள், பாஸ்தா, பீஸா மாவு, பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், சாலட் ட்ரெஸ்ஸிங், சாஸ்கள், சூப் மற்றும் பல உணவுப் பொருட்கள் இன்று கோதுமையை அடிப்படையாக வச்சு தான் செய்யப்படுது. அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது கோதுமை எந்த அளவுக்கு மக்களுடைய உணவுப் பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மூலப்பொருளாக இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையுது. கோதுமை என்னென்ன பண்புகளை எல்லாம் கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கோதுமை ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கும் பண்புகளை கொண்டிருக்குது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க கோதுமை மிக முக்கிய பங்கு வகிக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது பயன்படுது. இது நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளை கொண்டு அதன் மூலயமா நீரிழிவு நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது எடை மேலாண்மைக்கு மிக முக்கிய பங்கு வகித்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இப்படி பல பண்புகளை கோதுமை பெற்றிருக்கு அப்படின்னு இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அனைத்தையும் வச்சு கோதுமை அப்படிங்கிற பயிர் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய இடத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலயமா நிறைய பேர் கோதுமையை பற்றி தெரியாத பல அரிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். This video is sponsored by BuyMode e-shopping app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது தற்போது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே மிக குறைந்த விலையில் பெறுறதுக்கு இந்த BuyMode e-shopping ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அது மட்டும் இல்லைங்க, பை மோட் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வெல்கம் போனஸ் கிடைக்குது, 50% ஆஃபர் பர் ஒவ்வொரு பொருளுக்குமே கிடைக்குது. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபீலியேட் ப்ரோக்ராம்ஸ் இதில் கிடைக்குது, கேஷ்பேக் கிடைக்குது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை ஒரே ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா அது பை மோட் இ ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப் ஒன்று இருந்தாலே போதும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உடனே போங்க, பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் லைஃபை ஈஸியாக அண்ட் ஹாப்பியாக டீல் பண்ணுங்க. இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போங்க, போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you and thank you so much to all.